5 வார்த்தை சிலுவையை பற்றி, அதை மாத்திரம் மனதில் வைத்துக்கணும். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அப்ப சிலுவை என்பது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். அறையப்பட்டேன் என்று சொல்வது கடந்த காலம், நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். அப்பொழுது அடுத்த வார்த்தை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்க. அப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தாலும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன். அப்போ சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, என்னுடைய கை சிலுவையிலே இருக்கிறது. அதனாலதான் விசுவாசிகள் யாரும் என்ன செய்கிறது, துணிகரமா ஒருத்தனை அடிக்கிறது இல்லை. ஏன்? சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஏன் கொலை செய்கிறது இல்லை? சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் அல்ல இயேசு மேலுள்ள விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசு மேல் உள்ள விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப சிலுவை என்பது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, சிலுவை எனக்கும் சொந்தம். 2வது குறிப்பு கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோட சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் சிலுவை எனக்கு மேன்மை. சிலுவை என்று சொன்னால் என்ன? எப்படி இருக்கும் சிலுவை? சிலுவை எப்படி இருக்கும்? இது போலதான் இருக்கும். நெடுக்கில் ஒரு கட்டை, குறுக்கில் ஒரு கட்டை. இதுக்கு பேர் என்னது? கிராஸ். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் எதை மேன்மை பாராட்டுவேன்? சிலுவை எனக்கு மேன்மை. என்னுடைய மேன்மை என்ன? சிலுவை. மேன்மை என்று சொன்னால் என்னது? மேன்மை என்று சொன்னால் பெருமை. பவுல் என்ன சொல்றாரு? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. யாரும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். I am crucified with Christ. எனக்கு என்ன மேன்மை? நான் சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்டேன். அதான் என்னுடைய மேன்மை, அதான் என்னுடைய புகழ், அதான் என்னுடைய பெருமை, அதான் என்னுடைய மகிமை. I am crucified with Christ. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மேன்மை எல்லாம் சிலுவை. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மேன்மை எல்லாம் சிலுவை. கொலோசியர் 2:14. சிலுவை எனக்கு வெற்றி. எப்பொழுதெல்லாம் நாம் சிலுவையில் அறையப்பட நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ சிலுவை நம்முடைய வெற்றி. யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்பட்ட இயேசு தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு போனார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, நல்லா நுட்பமாய் கவனிக்க வேண்டும். லூக்கா 9:23. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. 19:17 யோவான்ல தம்முடைய சிலுவையை சுமந்து. இயேசு அவருடைய சிலுவை சுமந்து விட்டாரா? இயேசு சிலுவை சுமந்து விட்டாரா? முடிஞ்சு போச்சு. இயேசுடைய சிலுவை நம்ம எடுக்க முடியாது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஒரு சிலுவை வைத்து விட்டு போகிறேன். உனக்கு ஒரு சிலுவை இருக்குது. ஒருவேளை சிலருக்கு அவங்களுடைய மனைவி சிலுவையா இருக்கலாம், சிலருக்கு புருஷன் சிலுவையா இருக்கலாம், சிலருக்கு பெற்றோர் சிலுவையா இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகள் சிலுவையா இருக்கலாம். ஏதோ ஒரு சிலுவை நீ எடுத்துக்கொள், ஆனா என்னை பின்பற்று. ஐயோ, இவ்வளவு சிலுவையில நான் எப்படி பின்பற்றது? இல்ல, நீ அதை எடுத்துக்கிட்டே வா. போராட்டமா, வேதனையா, வேலை இல்லையா, வருமான பிரச்சனையா, கடன் தொல்லையா, இல்ல தொழிலிலே பிரச்சனையா, அலுவலகத்தில் பிரச்சனையா, இல்ல கான்ட்ராக்ட்ல பிரச்சனையா, அந்த சிலுவை எடுத்துக்கொள். மார்க் 8:34. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, சொல்லுங்க, தன் சிலுவை. இயேசுவினுடைய சிலுவை. இயேசு சிலுவையை சுமந்தார், என்னுடைய பாவத்தை சுமந்தார், என்னுடைய நோய்களை சுமந்தார்,
சாபங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். நான் என்ன செய்ய வேண்டும்? என் சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பிலிப்பியர் 3:18. வேறு விதமாய் நடக்கிறவர்கள் சிலுவைக்கு பகைஞர். சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்லுங்க. சிலுவை எனக்கு மேன்மை, சிலுவை எனக்கு வெற்றி. என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவேன். அப்ப பாடுகளை பற்றியும், வேதனைகளை பற்றியும், நிந்தனைகளை பற்றியும், உபத்திரவங்களை பற்றியும் ஒருபோதும் குறை சொல்ல வேண்டாம். என்றால் இன்றைக்கு இருக்கிற பாடு நாளைக்கு இருக்காது. என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்தொடர்வேன். இது இல்லாம வேறு விதமாய் நடக்கிறவர்கள், அவங்களாம் சிலுவைக்கு பகைஞர். எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.